நேர்களே, தற்போது கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தற்போது சில முக்கிய தகவல்களை நமது நேயர்களுக்கு பெஞ்சல் புயல் தொடர்பான தகவல்களை அப்டேட் செய்ய காத்திருக்கிறோம். அதாவது 140 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிற சென்னையிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த பெஞ்சல் புயல் தற்போது மையம் கொண்டு மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்போது புயலின் நகரும் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த புயல் கரையை தொடும் பொழுது 60 70 கிலோமீட்டர் வேகத்திலே சூறாவளி காற்று வீசும். சில இடங்களில் சில நேரங்களில் 90 கிலோமீட்டர், அந்த வேகம் 90 கிலோமீட்டர், மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்திலே வீசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலும் வந்திருக்கிறது. அதே போன்று சென்னை விமான நிலையத்திலே பல விமான சேவை நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட தற்காலிகமாக விமான நிலையமே மூடப்பட்டிருக்கிறது. புறநகர் ரயில் சேவையும் சில இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தமிழகத்தில் IAS அதிகாரிகள் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். முதலமைச்சரும் தற்போது ஆய்வுப் பணிகளை நேரடியாகவே முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஏடக கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நமக்கு நேரலை காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. தலைமைச் செயலாளர் தற்போது மாவட்ட ஆட்சியர்களிடம் கலந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களிருந்து தகவலை அறிந்து முதலமைச்சரும் அந்த உரையாடலில் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகள் தான் தற்போது நேரடியாக நமக்கு வந்திருக்கிறது. காணொலி காட்சி வாயிலாக ஆட்சியர்களிடம் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. கட்டுப்பாட்டறையிலே முதலமைச்சர் ஆய்வு ஒரு பக்கத்தில் சென்று கொண்டிருக்கிறது. மறுபக்கத்திலே மற்ற செய்திகளையும் நாம் கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். எனவேதான் தற்போதைய நிலையிலே பெஞ்சல் புயல் எங்கு இருக்கிறது என்ற தகவலை கொடுத்தோம். 140 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது. சென்னைக்கு தென் கிழக்கே இருக்கிறது. தற்போது புயல் மேற்கு வடமேற்கு திசையில் நகர ஆரம்பித்திருக்கிறது. 12 கிலோமீட்டர் வேகத்திலே நகர்ந்து வருகிறது அந்த புயல் தற்போது புதுச்சேரிக்கு வடக்கே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் சற்று தள்ளி மரக்காணத்திற்கு அருகே அந்த கல்பாக்கம் அருகே கரையை கடக்கலாம், கல்பாக்கம் சதுரங்கப்பட்டம் அருகே கரையை கடக்கலாம் என்றும் ஒரு தகவல் வருகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் சற்று நேரத்திலே செய்தியாளர்களை சந்திக்கும் போது மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.